ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2 படம். ரெண்டுமே சும்மா தாறுமாறான படம். ஃபஸ்ட்டு படம் ரொம்ப பிடிச்சது. இது ராங் டர்மாக சும்மா ரத்தம் தெறிக்க தெறிக்க கை கால் விட்டுற சீனாக வரும். ஸோ 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் த லோ லைஃப். தான் குடும்பத்தை தவிர மற்ற எல்லா குடும்பமே வந்து லோ லைஃப், அதாவது கம்மியான வாழ்க்கை உள்ளவங்க அப்படின்னு நம்புகிற ஒரு சைக்கோ குடும்பம். ஊராக போயிட்டு கிடைக்கிற ஆளுங்கள்லாம் வெட்டி சாய்க்கிறாங்க. சரி, சாய்க்கிறதோடு அவள் தான் போல இருக்குன்னு பார்த்தா சமைச்சு வேறு சாப்பிட்றாங்க. இந்த குரூப்பில் வந்து எப்படி வந்து நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி மாட்டுது, அவங்க எஸ்கேப் ஆக முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. இதில் வேறு ஹீரோயின் வேறு லெஸ்பியனாக நடிச்சிருக்கேன். அதெல்லாம் படத்தில் தரமான சம்பவங்களும் இருக்குது. அன்எக்ஸ்பெக்டட் சீன்ஸும் நிறையா ராங் டர்ன் மாதிரி அம்புடுறது, பயங்கரமாக தலை வெட்டி சிதையிறது, அது இதுன்னு இந்த படத்தில் நிறைய சீன்ஸ் இருக்குது. படத்தில் எங்கே திரும்பினாலும் ஒரே ஸ்கேரி ஐட்டமாக இருக்கணும்க்கா. ஒரு கொலை நடக்கும்போது இன்னொரு கொலை நடக்கிற மாதிரி, அதே மாதிரி இன்னொருத்தனை சித்திரவதை பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே ஒருத்தனை தலை வெட்டி சாய்க்கிற மாதிரி, இல்லைனா நாக்கை கட் பண்ணுற மாதிரி அப்படின்னு ஒரே டைமில் ரெண்டு சீனை மேட்ச் பண்ண மாதிரி நிறைய சீன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹீரோயின் வில்லியும் பண்ணுற சம்பவத்தை ஃபுல்லாக பார்க்க முடியல, இருந்தாலும் ஓரளவு காட்டியிருக்கான். படத்துலையும் அப்படி தான் காட்டுறாங்களான்னு பார்த்தா நிறைய சீன்ஸ் இருக்குது. பட் எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் காட்ட முடியாது. நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு படத்தை பற்றி பார்க்கலாமா? அதை நெக்ஸ்ட்டு படத்தோட பேர் த ரைத்துன்னா கோஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம், அதாவது பேய் மாதிரி. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ஒரு கார் வருது. அந்த காரை வச்சுட்டு என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு, அந்த கார் வேறு ஒரு மேஜிக் கார் மாதிரி, வானத்துலேருந்து ஒரு நட்சத்திரம் வந்து க்ரியேட் பண்ண கார் மாதிரி இருக்கும். இந்த படத்தில் அப்படி தான் காட்டியிருக்காங்க. வில்லன் ஒருத்தனை வந்து போட்டு தள்ளிடுறான். அவன் சாகும்போது அவனோட ஆவி வந்துட்டு மேலே உள்ள நட்சத்திரோட மேலே பட்டு அது மூலமாக இவனுக்கு கார் க்ரியேட் ஆச்சா இல்லை எப்படி வந்ததுங்கிறது அதை விஷுவலாக காட்டல, வேறு மாதிரி நமக்கு விஷுவல் காட்டிட்டு வானத்துலேருந்து ஒரு நட்சத்திரம் எரிக்கல்மாக விழுந்து அந்த இடத்துல வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் கார் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகுது. அது உள்ள வந்துட்டு ஒரு ஹெல்மெட் போட்ட மனுஷன் இறங்கி வர்றான். அந்த ஹெல்மெட் போட்ட மனுஷன் யாருங்கிறத கிளைமேக்ஸில் தான் ரிவீல் பண்ணுறாங்க. இந்த வில்லியோட டேலண்ட்டே ஒரே நைட்டில் ஹீரோயினையே பெரிய சைக்கோ மாதிரி மாற்றுறது தான். அது இல்லாமல் இப்போ ஒரு சம்பவம் பண்ணிருப்பாங்க, பயங்கரமாக இருக்கும் அந்த சம்பவம் முடிகிற டைமில் பார்த்தா 2 பேருக்குமே வந்துட்டு கத்தி குத்து வரும். பார்த்தா ஹீரோயினுக்கு தான் கத்தி குத்துன்னு நடந்தால் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஹீரோயின் எஸ்கேப் ஆகிறா. அந்த கத்தி யார் மேலே குத்துனா நினச்சினா அவங்களுக்கே விழுவும். ஒரு குடும்பத்தை சைக்கோ கொலைகாரன் கொண்டு பண்ணான்னு நம்ம கேள்விப்பட்டுருவோம். ஆனால் ஒரு குடும்பமே சைக்கோவாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு குடும்பமே சைக்கோவாக இருந்து ஒவ்வொரு குடும்பமாக தேடி இல்லை கிடைக்கிற ஆளுங்கள்லாம் வெட்டி அதை வேறு பார்சல் பண்ணிட்டு கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவாங்க. டெய்லி இதில் நாக்குக்கறி வேணும்னு ஆசைப்பட்றான் அவங்களோட பையன். லெஸ்பியனாக இருக்க பொண்ணு, அதுங்களுக்கு ஒரு அப்பா அம்மா. படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு கத்தியை காட்டுறாங்க. ஒரு வயசான பெரியவர் தப்பிச்சு ஓடுற மாதிரி இருக்குது. இருட்டில் ஒருத்தன் கத்தியை வச்சுட்டு பின்னாடியே வந்துட்டு அவரோட காலை அறுத்து அப்புறம் கழுத்தை அறுத்து போட்டுடுறான். இதுக்கப்புறமா அவர் தரத்தராக நிறுத்திட்டு போகும்போது படத்தோட பேர் போடுறாங்க. இந்த படத்தில் ஒரு 4 சைக்கோக்கள் இருக்குது. அப்பா அம்மா, அவங்களோட 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். இந்த பையன் ஷாருக் கான் மாதிரி இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து தம் அடிச்சுட்டு இருக்கும். அவங்க அம்மா அங்கே ஏதோ காய்கறி கட் பண்ணிட்டுருக்குமா இருக்கும். அந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ பாய் ஃப்ரெண்ட்டை பேசுகிற மாதிரி சிரிச்சு பேசிட்டு இருப்பா. நான் எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணிருக்கக்கூடாதுன்னு அவங்க அப்பா திட்டுறாங்க. இதோப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காட்டு பக்கமாக போவாள். எங்கே போகிறோம், நடந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாள். போயிட்டு அங்கே வந்துட்டு தம் அடிச்சுட்டு இருப்பாள். இப்போ பையன் கூட சேர்ந்து அங்கே வந்துட்டு கறியை சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு அவங்க சமைச்சதை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பையன் கையில் நிறைய கேட்பரிஸ் சாக்லேட் மாதிரி வச்சுருப்பான். அதை வச்சுட்டு இது இன்றைக்கி இந்த வீக்கு போதுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டுருப்பாங்க. ஓகேன்னு அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருந்தோன்னா அங்கே ஒரு கார் வரும். கார் வந்தோன்னா ஏரியாவுக்கு புதுசா அப்படின்னு கேட்டு ஒருத்தர் 2 பேர் வருவானுங்க. தானாக ஆடு வந்து சிக்குதான் இவங்க வேடிக்கை பார்த்துருப்பாங்க இந்த சைக்கோ ஃபேமிலி. டேய் தம்பி, கையில் என்ன கேப்ரிஸா, சாக்லேட் கொஞ்சம் கொடு அப்படின்னு சொன்ன இவனுக்கு கொடுப்பான். அதை வாங்கி தின்னுட்டு அந்த ரவுடி மாதிரி இருக்கவன் வந்துட்டு இவங்கள்ட்ட பேசிட்டு இருப்பான். என்ன விஷயமா அந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னு. இல்லை சார், இந்த பக்கம் வந்துட்டு இருந்தோம், அப்படியே ரோட்டோட போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு கிளம்பலான்னு இருக்கும் அப்படின்னு. ஓஹோ அப்படியா, எந்த ஏரியா அப்படிங்கிற லாஸ்ட் ஏஞ்சல்ஸ் அப்படிம்பாங்க. இதுக்கப்புறம் இவங்க இங்கே வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவாங்க. அப்புறம் பையனும் பொண்ணும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே வண்டி ட்ராவல் ஆகிட்டே போகும்போது பார்த்தா மறுபடியும் இந்த ரவுடி கேங்கு அவங்க எதிரில் வண்டியை போட்டு எங்கள் வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், மெக்கானிக் ஷெட்டு எங்கே இருக்குன்னு கொஞ்சம் லாங்கில் இருக்குது, பட் அதுக்கு போகணுன்னா நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பான் அந்த ரவுடி கேங்கில். எங்களை வண்டியில் ஏற்றிக்க முடியுமா அப்படின்னா, இல்லை யாராவது ஒருத்தர் வேணால் வாங்கல அப்படின்னு சொன்னோன்னா, சரி இவனை கூப்பிட்டு போ அப்படின்னு பில்லிங்கிற ஒருத்தனை வந்துட்டு வண்டியில் ஏற்றிப்பாங்க. அவன் உள்ள உட்காந்து லோடம் பேசிட்டே வருவான். ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களுக்கு ஏற்ற வேணாம், நம்ம பாட்டு நம்ம வழியாக போவோம், இது தேவையில்லாத வேலை அப்படின்பா. இல்லை
அவனாக வாண்டடாக வரான் நான் ஏற்றிப்பான் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னான்னு உள்ளே உட்கார வைப்பாங்க. அவன் உள்ளே உட்காந்து அந்த பையன் குட்டி வில்லன் அவன் அந்த குட்டி சைக்கோ கூட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே அவன் ஒரு பக்கம் இந்த பொண்ணையும் சைட் அடிச்சுட்டே இருப்பான். இதுக்கப்புறம் உன்னை பற்றி சொல்லுப்பா அப்படின்னா, எங்களுக்கு ஒரு வீடு இருக்குங்க, என் தாத்தா வீடு தான். அங்கே எனக்கு 2 கசின் சிஸ்டர் இருக்காங்க. அவள் ஒருத்தி வில்லம் போரில் எக்ஸ்பர்ட்டு அப்படின்னு காட்டுவாங்க ஹீரோயினை. அதுக்கப்புறமா அவள் வந்துட்டு அங்கே வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி காட்டுவாங்க. இப்போ இங்கே பேசிகிட்டே இருப்பாங்க. சடனாக இவன் எந்திப்பான். இந்த குட்டி சைக்கோ எந்திரிச்சு அப்படியே பின்னாடி போயிட்டு அவன் தோளில் வந்துட்டு கத்தியை 2 பக்கமாக இருந்த கத்தியை வச்சு சொருகிடும். இதை பார்த்துன்னா பயங்கரமாக ஷாக் ஆகிடும் எல்லாருக்குமே. ஏன்னா அவனை கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் அவங்க அப்பா. பில்லியோட கழுத்தில் 2 பக்கம் கத்தியால் குத்திட்டு கத்த விடாதபடி இவன் பண்ணிகிட்டு இருப்பான். அதே டைமில் அவங்க அப்பா ட்ரைவ் பண்ணிட்டுருப்பார். அவர் திரும்பி பார்த்துட்டு பொண்ணுட்டு சொல்கிறார், தம்பிக்கு ஹெல்ப் பண்ணுமா, ரொம்ப நேரமாகும். இல்லைப்பா அவன் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே பார்த்தா அடுத்து பில்லியோட கையெல்லாம் கட் பண்ணி அதுக்கப்புறம் இவங்களுக்குன்னு ஏதோ மெடிக்கல் யூனிஃபார்ம் மாதிரி ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டு அவங்கவுங்க ஒரு பாட்டு எடுப்பாங்க. அவன் கை காலெல்லாம் கட் பண்ணது சதையெல்லாம் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டு இருப்பா பொண்ணு. அவன் பையன் என்ன பச்சையான கறி அப்படியே திம்பான். இதை பார்த்துன்னு அவங்க அம்மா படம் ஆறக்கூடாது குறையா என்னடா பண்ணிருக்க அப்படி இப்படின்னு திட்டுவா. அம்மா நான் வயசுக்கு வந்துட்டேம்மா, எனக்கு 16 வயசு ஆச்சு, இனிமேல் நான் எப்படினாலும் சாப்பிட்லாம்ல அப்படின்னு. உனக்கு இன்னும் இம்யூனிட்டி பவர் வேணும் கண்ணா, எங்களுக்கெல்லாம் இருக்குது, நாங்கள் சாப்பிட்லாம், நீ வேக வச்சது தான் சாப்பிட்ணும் அப்படின்னு அவங்க அம்மா அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருப்பான். இந்த பில்லி அவங்களோட வீட்டோட அட்ரஸ் எல்லாம் இவங்கள்ட்ட சொல்லியிருப்பான். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக லாங்லேருந்து பார்த்தா ஒரே வீடு தான், அது எங்கள் வீடு தான் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ இவங்க கரெக்டாக அந்த வீட்டுக்கு நைட்டு டைமில் போவாங்க. போனால் அங்கே ஹீரோயினோட அக்கா அப்புறம் ஒரு தாத்தா இருப்பார். இவங்க நீங்கள் யார் அப்படின்னா, பில்லி அனுப்புனார், வர்ற வழியில் எங்கள் கண்டெய்னர் வந்துட்டு லாக் ஆகிடுச்சு, அதாவதுன்னா ரிப்பேர் ஆகிடுச்சு, அதனால் அங்கே ஓரமாக நிறுத்திட்டு வந்துட்டோம் அப்படின்னு. பில்லி எங்கே அப்படின்னு, பில்லி எங்களுக்கு வழி சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டார அப்படின்னு சொன்னோம்னா இவங்க உட்கார வச்சுருப்பாங்க. அவன் ஃபோன் பண்ணி பார்த்தா அவன் எடுக்க மாட்டான். சரி ஓகேன்னு அவன் தான் அனுப்பிட்டு இருக்கான் போல இருக்குது அப்படின்னு நம்பி இவனை உள்ளே உட்கார வச்சு சாப்பிட வச்சுருப்பாங்க. இவங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கும்போது ஆளுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த சைக்கோ ஃபேமிலி காலில் இருந்துட்டு கத்தியை ஒருத்தன் எடுத்துடுவான், அந்த குட்டி சைக்கோ அவன் எடுத்துகிட்டு இருப்பான். அதே டைமில் எல்லோரும் அவங்கவுங்க வெப்பனை எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தா இவங்களோட மாடியில் இருந்துட்டு ஏதோ உருள்ற சவுண்டு கேட்கும், யாரோ உருட்டைக்கட்டையை தூக்கிட்டு வர்ற மாதிரி. அங்கேருந்து பார்த்தா மாமிசம்பளம் மாதிரி ஒருத்தன் வருவான். பயப்படாதீங்க, அது என்னோடய புருஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அக்கா அவன் சொன்னான்னா அதுக்கப்புறம் அவன் அங்கே உட்காருவான். அவனோட மடியில் ஹீரோனோட அக்கா உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். இப்போ இதே டைமில் என்ன நடக்குன்னா, இந்த குட்டி சைக்கோ அவன் கையில் வச்சுக்க சாக்லேட் எடுத்துருந்து அங்கே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அந்த சாக்லேட்டில் ஒரு மாதிரி வாமிட் வர்றதுக்கான இது மிக்சிங் கலந்து வச்சுருப்பாங்க. யார் சாப்பிட்டாலும் வாமிட் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரும். அந்த டைமை யூஸ் பண்ணி அவங்கள போட்டு தரலாங்கிறது தான் இவங்களோட பிளான். என்ன சொல்லலான்னா, எங்கள் வீட்டில் யாருமே ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாள். அதனால் என்ன நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அக்கா 2 தான் அப்படின்னு சொல்லி வாங்கிப்பாள். இப்போ அப்படியே ஹீரோயின் வில்லியை பார்த்துட்டே இருப்பாள். இந்த தாத்தா என்ன சொல்லாருன்னா, நாளைக்கு நீங்களாம் முடி வெட்டணும் கண்டிப்பாக அப்படின்னு. ஏன்னாச்சு அப்படின்னு சொன்னால், ஹீரோனோட அக்கா ஹேர் சலூன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறா நாளைக்கு. இல்லை சார், நான் ஜஸ்ட்டு ட்ரைனிங் தான் எடுத்திருக்கேன், ஸோ நாளையில் வெளியூரில் போயிட்டு நான் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே அதுக்கு என்ன, உங்கள்கிட்ட முடி வெட்டினா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவான் அந்த சைக்கோ ஃபேமிலி. இந்த சைக்கோவோட பொண்ணு தான் இந்த வில்லி. இவன் ரெஸ்ட் ரூம் போனோம்பா, அங்கே ரெஸ்ட் ரூமில் போயிட்டு நிறையா திங்ஸ்லாம் அசம்பிள் பண்ணிட்டு நைஃப் மாதிரி அரேஞ்ச் பண்ணுவான். அதுக்கப்புறம் கோட்டில் ஒரு கண்ணு எடுத்து வச்சுருப்பான். அந்த கண்ணு கவரோடு அப்படியே விழுந்துடும். இங்கே வெளியே பார்த்தா ஹீரோயின் நான் ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ண போகிறேன், அந்த ஃப்ளஷ்ஷு சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லுவான். இல்லை நல்லா தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு அந்த வில்லி சொல்லிட்டு ஹீரோயினோட கண்ணை டச் பண்ணுற மாதிரி போவான். இதே டைமில் ஹீரோயினோட அக்கா வந்துடுவாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. நீ என்ன படிக்கிற, காலேஜா அப்படின்பா. வில்லியம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கதை விட்டுருப்பான். இப்போ எல்லாருமே ஹாலுக்கு வந்துருப்பாங்க. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா, அங்கே உள்ள பியானோ வாசிச்சுட்டு இருப்பாள். ஹோல் ஃபேமிலியே எல்லாருமே உட்காந்து கை தட்டி என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறமா அவங்கவுங்க ரூமை ஒருத்தவங்களாம் காட்டுவாங்க. ஹீரோனோட அக்கா அந்த பில்லியோட ரூமை தூக்கி அந்த ஷாருக்கான் இருப்பாங்கள்ல அந்த குட்டி சைக்கோ அவனுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே நான் இந்த ரூம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூமையை சுற்றி பார்த்துட்டு அந்த பெட்டில் உட்காந்துருப்பான். இப்போது ஹீரோனோட அக்கா ஹீரோயினையும் வில்லியும் கூப்பிட்டு போயிட்டு அவங்க ஒரு ரூம், அதான் ஹீரோனோட ரூமில் நீயே தங்கிக்கோ, 2 பேர் கேர்ள்ஸ் தானே, ஒன்றா படுத்துக்கிட்டு அவனும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை ஷேர் பண்ணிக்கோன்னு ஹீரோயின் சொல்லுவான். இல்லை என் ரூமில் யாரும் வரக்கூடாது அப்படின்பா. ஏன் அப்படின்னா, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது.
உன் பாய் ஃப்ரெண்ட் பற்றி எனக்கு தெரியும்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே ரூமில் போக சொல்லிட்டு ஹீரோட அக்கா அங்கேருந்து போயிடுவோம். இப்போ அந்த பெரியவர் வந்துட்டு இந்த சைக்கோ ஃபேமிலிக்கு அப்பா அம்மாவுக்கு தனியாக ஒரு ரூமை கட்டிட்டு அங்கேருந்து போயிடுவார். இப்போ சடனாக ஹீரோயின் என்ன பண்ணுவான், அங்கே அவங்க தாத்தாட்ட வந்து பேசுவான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தாத்தா, இவங்கள பார்த்தா ஸ்ட்ரேஞ்சர் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். என்னம்மா கொன்றுவாங்க பயப்படுறியா அப்படின்னு. அப்படி இல்லை, இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ அந்த சைக்கோ அப்பா அம்மா வந்து பேச ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ வேலையை ஆரம்பிக்கலாம், இல்லை வெயிட் பண்ணி தான் பண்ணணும், ஒருத்தன் மாமிசம்மலை ஒருத்தன் இருக்கான், அவனை கொஞ்சம் பார்த்து தான் முடிக்கணும், எதுக்கும் அவன் பையன்கிட்ட போய் நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி சைக்கோட்ட போய்ட்டு அப்பாங்க பேசிட்டு இருப்பான். இதே டைமில் ஹீரோயின் ரூமில் வில்லி பேசிட்டு இருப்பான். ஃபோன் பேசிட்டு இருந்தேன்னா யார் அப்படின்னா என் பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாள். ஓ அப்படியா அப்படின்னு நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி அப்புறம் ஹீரோயின்கிட்ட பேச ஆரம்பிப்பாள். ஹீரோயினோட பாடியெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருப்பாள் ஹீரோயின். அதுக்கப்புறமா இவளுக்கு தெரிஞ்சு போச்சு இவள் பார்க்குறது, ஏன்னா அவளும் ஒரு லெஸ்பியனுங்கிறதால இங்கே வந்து பெட்டில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லுவாள். இதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பாள். அதுக்கப்புறமா அவள் டாப்ஸ் கழட்டிட்டு அங்கே பக்கத்தில் வந்து படுத்திருப்பாள். இப்போ படுத்துருக்கும்போது 2 பேரும் வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இரு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம் அடிக்க ஆரம்பிப்பான் அந்த வில்லி. இவள் தம் அடிக்க பார்த்து அவளுக்கு கற்றுக் கொடுப்பா தம் அடின்னு. இதே டைம் சம்பவம் பண்ண ஆரம்பிப்பாங்க. திடீர்னு ஒரு சவுண்டு கேட்கும். அதை கேட்டு ஹீரோயின் வெளியே போய் பார்க்க போகிறோம்பா. இவளுக்கு தெரியும் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்குது நம்ம ஆளுங்கன்னு சொல்லிட்டு வில்லி மறுபடியும் தொடர்ந்து இவங்களோட லெஸ்பியன் சம்பவத்தை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த அப்பா சைக்கை நைஸாக போயிட்டு அந்த கிழவனோட ரூமை போயிட்டு அங்கேருந்து ஒரு கோடையை தூக்கிட்டு போயிட்டு கிழவனை சம்பவம் பண்ணிட்டு அப்படி ஜன்னலோரம் பார்த்தா புள்ள சைக்கோ, அதான் குட்டி சைக்கோ, அவன் அந்த மாமிச மலையை வேட்டையாடுறதுக்கு அங்கே போயிட்டுருப்பான். இதுக்கு முன்னாடி 1-2 சீன்ஸ் காட்டுவாங்க. என்னென்னா அந்த ஹீரோனோட அக்கா வந்து வாமிட் எடுத்துகிட்டு இருப்பான். அதே டைமில் அந்த மாமிச மலையை வந்துட்டு கதவை தட்டிகிட்டு இருப்பான். எனக்கும் வாமிட் வருது, சீக்கிரம் வெளிவா நான் இப்போ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக வாமிட் எடுத்துகிட்டு இருப்பான். அதை கேட்டு அவன் வெளியே போய் வாமிட் எடுக்கணும்னா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பான். வெளியே வந்துக்க டைம் தான் அந்த குட்டி சைக்கோ அந்த மாமிச மலையை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு காலில் அறுப்பு போடுவான். அதுக்கப்புறமா உடம்பு ஃபுல்லாக அறுப்பு போடுவான். அப்போ அந்த மாமிச மலை இவனை அடித்து தும்சம் பண்ணிவிடுவான். கத்தி குத்துவானா அந்த மாமிச மலை விடாமல் அடின்னு அடிச்சுட்டு இருப்பான். ஒரு கட்டத்தில் வந்துட்டு இவனை குட்டி சைக்கோ கீழே தள்ளி விட்டு மிதிக்கிற மாதிரி வருவான். அதே டைமில் அவனுக்கு வாமிட் வரும். ஏன்னா இவன் அந்த சாக்லேட்டை சாப்பிட்ருப்பான், அந்த கேட்வைஸ் மாதிரி. அதனால இவனுக்கு வாமிட் வரும். வாமிட்காக அவன் குனிஞ்சி ஓரமாக பண்ணிட்டுருப்பான். அதே டைமில் குட்டி சைக்கோ பாக்கெட்டில் வந்துட்டு ஒரு நைலான் கயிறு மாதிரி எடுப்பான். எடுத்து நம்ம மாமிசமலையோட கழுத்தை பிடிச்சி இறுக்கி காலி பண்ணிவிடுவான். இதுக்கப்புறமா அங்கேருந்து வந்துட்டு அவங்க அப்பா, அதாவது அப்பா சைக்கோட்ட வந்துட்டு பெருமையாக பேசிட்டு இருப்பான். அவங்க அம்மா வந்து திட்டுவாங்க, உன்னை எத்தனை தடவை சொல்கிறேன், நீ இதுக்கான வயசு இல்லை, நீ கொலை பண்ணுறதுக்கான வயசு இல்லை, பொறுமையாரு நான் அவன்கிட்ட எத்தனை தடவை சொல்கிறதுன்னு அவங்க அம்மா திட்டிகிட்டு இருப்பாங்க. பையன் வந்து அப்பாட்ட வந்து ஃபீல் பண்ணிட்டுருப்பான். அப்போங்கார என்ன பண்ணுன்னா பையனை வந்துட்டு நான் சமாதானப்படுத்திட்டு வரேன்னு வெளியே போகிறான். வெளியே போயிட்டு நீ இன்றைக்கி தான்டா பெரிய மனுஷன் நடந்துக்கிட்டேன், இந்த அவனுக்கான கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிழவனோட நாக்கை எடுத்துகிட்டு வந்துட்டு அதை கவரில் போட்டு வந்துட்டு போடுவான். அப்பா எனக்கு நாக்கா அப்படின்னு. ஆமாம் உனக்கு தான்டா, ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ப்பா எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லுவான். இதே டைமில் ஹீரோயின் இங்கே வந்து சம்பவம் பண்ணிட்டுருப்பான். பயங்கரமாக தாறுமாறாக போயிட்டுருக்கோம். அந்த டைமில் அந்த சைக்கோ அவளோட காலில் வந்துட்டு கத்தி எடுத்துகிட்டு குத்துறதுக்கான ரெடி பண்ணிட்டுருப்பான். ஒரு டைமில் ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, அவளுக்கு கீழே தள்ளி விட்டு தலையில் கை வச்சுமா உட்காந்துட்டுப்பான். ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா கீழே தள்ளி விட்ட வேகத்தில் அவளோட கையில் இந்த கத்தி அவளோட தொடையில் சொருகிடும், வில்லியோட தொடையில். உடனே எங்கேயோ எப்படி கத்தி வந்ததுன்னா என் சேஃப்டிக்காக வச்சுருந்தேன் அப்படின்னு வில்லி சொல்லுவான். இதுக்கப்புறம் நான் அவனுக்கு வந்துட்டு எதாவது பண்ணுறேன் அப்படின்னு அந்த கத்தியை வில்லி அதுலேருந்து எடுத்துகிட்டு மறுபடியும் இவளோட தலைக்கு எய்ம் பண்ணுற மாதிரி கத்தியை தூக்கியிருப்பாள். அவள் பார்த்தா டக்குன்னு இவ்வளோ கிஸ் அடிச்சிடுவாள். கிஸ் அடிச்சோன்னா இவன் ஹேங் ஆன மாதிரி ஆகிடுவாள். வில்லியால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த சீனை பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. போதையர்னமாக அந்த கிஸ்ஸையே ஞாபகத்தில் வச்சுட்டு அப்படியே ஸ்டன்னாகி உட்காந்துருப்பா கொஞ்ச நேரம். இதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்லணும்னா, சரி நான் போயிட்டு ஃபஸ்ட் எய்டு கிட்டு உனக்காக கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கிளம்பிடுவாள். கீழே போகிறேன்னு சொல்லிட்டு போயிருப்பா. வெளியே ஆல்ரெடியே வந்து அந்த மாமிச மலையை கொண்டுட்டாங்க. இவ பாட்டுக்கு அங்கே ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குன்னு அங்கே போயிருப்பா. போயிட்டு அந்த ஃபஸ்ட் எய்டு கிட்ட எடுத்துகிட்டு இருப்பா. அங்கே ஒரு சவுண்டு கேட்கும். அது பார்த்தா இவங்களோட காரு, அதான் பெரிய கண்டெய்னர் லாரி மேலே வச்சுருப்பாங்கள்ல கேரவன், அந்த காரில் இவங்க அப்பா அம்மா பேசிட்டு இருப்பாங்க. வெளியே வரும்போது பார்த்தா, என்ன டியர் என்ன கொலை பண்ணுறீங்க நீங்கள், உங்கள் கையிலலாம் ரத்தமாக இருக்குது கவனிக்கலையா அப்படின்னு சொன்னேன். என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ரத்தத்தை வேறு அவள் வந்து டேஸ்ட் பண்ணிட்டுருப்பா. இது வேறு தூரத்தில் வந்துட்டு இந்த பொண்ணு பார்த்துட்டு ஹீரோயினை அந்த கேரவன் உள்ளே போய் பார்த்தா அந்த மாமிச மலையோட தலையை வெட்டி தனியாக தொங்க விட்டுருப்பாங்க. இதே டைமில் ஹீரோயினோட வீட்டு உள்ள காட்டுறாங்க. ஹீரோனோட அக்கா அங்கே ரெஸ்ட் ரூமில் வாமிட் எடுத்துகிட்டு இருந்தால அவன் வந்து அந்த ரெஸ்ட் ரூம் அது கீழே பார்த்தா பக்கத்தில் அந்த கண்ணு கிடைக்கும். இது அந்த வில்லி அந்த கண்ணை கீழே மிஸ் பண்ணிட்டு போயிருப்பான். அந்த கண்ணை வந்துட்டு அந்த கவர்லேருந்து எடுத்துகிட்டு அலறி அடிச்சுட்டு அங்கே வந்துட்டு டைனிங் ரூம் தேடி வந்திருப்பான். இப்போ பார்த்தா இங்கே நம்ம சைக்கோ ஃபேமிலி நின்று பேசிகிட்டு இருக்கோம்.
அந்த சைக்கோவோட ஒய்ஃபு கழுத்துலேயே ஒரு அம்பு இப்படி குத்தி அந்த பக்கம் வந்துடும். இதை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டு எல்லோரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டேன். அவள் சைக்கோ அந்த ஒய்ஃபுக்கு வேறே அங்கேயே ஸ்பாட் அவுட்டு. பொண்ணு அங்கேருந்து அம்மான்னு கத்திட்டு ஓடி வந்திருப்பான். எல்லாம் அவங்களால தான் பாச்சு அப்படி இப்படின்னு கத்திட்டு இருப்பான். இப்போ ஹீரோயினு ஜன்னல் வழியாக ஏறி உங்கள் ரூமில் வந்து வில்லியோட ஃபோனை எடுத்து அந்த பில்லியோட பக்கத்தில் ரவுடிமா ஒருத்தனால அவனுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருப்பான். இங்கே சீக்கிரமாக வந்து சேரு, நாங்கள் மாட்டிக்கிட்டோம் அப்படி இப்படியும். யாரா எங்கள் ஃபோன் பேசுகிற சவுண்டு கேட்குதுன்னு ஒரு ரூமை கரெக்டாக திறக்கிற மாதிரி தான். அதே ரூமில் ஹீரோயின் அந்த வில்லை வச்சுட்டு அவனோட நெத்தியிலே குத்துன்னு குத்திருப்பாள். குத்திட்டு அந்த குட்டி சைக்கோவை கழுத்தில் கத்தி வச்சுட்டு இங்கே ஹாலுக்கு வந்திருப்பான். அங்கே பார்த்தா ஹீரோனோட அக்காவை கட்டி போட்டு உட்கார வச்சுருப்பாங்க. வில்லி வந்துட்டு நைஸாக பேசுவாள். இனிமேல் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, கத்தியை கீழே வை அப்படின்னு சொன்னோன்னா அவன் தம்பியை விட்டுட்டு கத்தியை கீழே வைப்பான். இந்த கத்தியை வில்லி பிடிங்கிப்பான். நேரத்துக்கு முன்னாடி மாமிச மலையை தலையை காட்டினாங்கல்ல, இப்போ அவரோட நாக்கை கட் பண்ணி வேக வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி பெப்பர் போட்டு நம்ம சைக்கோ அப்பா அவர் கொண்டு வந்து இந்த பொண்ணுட்டே கொடுப்பாரு. இது எப்படி இருக்குது பார்த்தியா அப்படின்னு, இதோ உனக்கு ஒன்று காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்கோட கையை வெட்டி இந்த பொண்ணுட்டு வந்து காட்டுவார். அந்த பொண்ணு கதறி ஆளும். அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, இந்த முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த நாக்கை முதல்ல கொடுத்துருப்பாரு. அவன் வேணாம் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த கையை வச்சுட்டு கட் பண்ண கையை தூக்கிட்டு வந்து காட்டுவார். இந்த நாக்கு யாரோட தெரியுமா, ஹஸ்பண்ட் மேக்கோடது தான் அப்படின்னு சொன்னோன்னா அவன் இன்னும் கதறி ஆளுவா. உனக்கு விரல்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக வந்துட்டு இவளோட விரலை அப்படியே கட் பண்ணி அதை எடுத்து சாப்பிட்டான். ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்கோ அப்பா சாப்பிட்டு இருப்பான். அப்புறம் இந்த கட் பண்ண ரோஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பான்ல அந்த மேக்கோட நாக்கு, அதை தூக்கி இப்போ ஹீரோயின்கிட்ட வந்துட்டு ஊட்டி விடுவான். சாப்பிடுவான்னா பேசாமல் எங்களை கொண்டுடு கதறுவான். ஓ வில்லு நீ நல்லா விடுவல்ல, அதுக்கு எந்த விரல் ரொம்ப முக்கியம், அந்த விரலை நான் சாப்பிட்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட விரலை கட் பண்ண போவார். அதுவும் பொண்ணுகிட்ட கேளு, அவளுக்கு தான் இந்த விரல் போடுற பழக்கம்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். என்ன சொல்கிற அப்படின்னு, அவன் பொண்ணு ஒரு லெஸ்பியன், அவன் என் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டா அவனுக்கு தெரியுமா அப்படின்னு. என்ன நீ சொல்கிறா இவன் உண்மையா அப்படின்னு கேட்டனா, ஆமாம் அப்படின்னு சொல்லணும். இவன் ஹீரோயின் கத்துவா. இப்போ இந்த சைக்கோ வில்லன்ட்டு வந்து ஹீரோயின் கத்துவா. நான் அப்படி இல்லைன்னு போய் சொல்லி சமாளிப்பேன். ஆனால் சைக்கோவெல்லாம் கதறுவான். உங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் என்ன நினைப்பா அப்படின்னு. அவள் வேறு செத்துட்டா, இனிமேல் அவளுக்கு எவ்வளோ என் பசங்களாக இருந்துட்டு இப்படியெல்லாம் நடந்துக்கிங்க நல்லாவா இருக்குது அப்படின்னா இவ கத்துவா ஹீரோயின். ஆமாம் அவன் பொண்ணு லெஸ்பியன் தான், இப்போ என்ன பண்ண போகிற. இந்த டைமில் அவன் மைண்ட் டைவர்ட் ஆன மாதிரி கொஞ்சமாக ஸ்டன் ஆன மாதிரி நின்றுட்டு இருப்பான். அதே டைமில் பின்னாடி கயிறை அவுத்துட்டு ஒரு ஸ்பூனு இவன் நாக்கு கட் பண்ணி கொண்டு வந்துப்பான்ல ஒரு பிளேட், அந்த பிளேட்டில் அந்த ஸ்பூனை தூக்கி அந்த வில்லனோட கண்ணிலே சொருவிடுவான். சொருவோன்னா அவன் கண்ணில் வந்துட்டு அந்த ஸ்பூனை எடுக்கும்போது பார்த்தா அந்த கண்ணோட ஐ பால்ஸும் வெளியே வந்துடும். அந்த ஐ பால்ஸை எடுத்து அவனே எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பார். சாப்பிட்டுட்டு இருக்க டைம் பார்த்தா அந்த ஹீரோனோட கசின் பிரதர் அந்த ரவுடி வந்துடுவான். ஃபஸ்ட்டு சீனில் வந்திருப்பான்ல, அவன் இப்போ கையில் கன்னோட வந்து இந்த சைக்கோவோட ஷோல்டர்லேயே ஷூட் பண்ணால் அந்த சவுண்டு கேட்டு வெளியே வந்து இந்த குட்டி சைக்கோ வீட்டுக்குள்ளே ஓடிடுவான். இப்போ இவனை எய்ம் பண்ணி அந்த ரவுடி இருப்பான். இதை பார்த்தோன்னா சைக்கோண்ட அப்பா என்ன பண்ணுவார்னா பின்னாடி இந்த ஒரு வாட்டர் ஃப்ளாஸ்க் மாதிரி இருக்கும், அதை எடுத்து இவன் மண்டையில் போட்டு கீழே படுக்க வச்சுட்டு 2 பேரும் அழிச்சிட்டு இருப்பாங்க. இந்த குட்டி சைக்கோ இதே டைமில் என்ன பண்ணால் ஹீரோயினை விரட்டிகிட்டே போயிட்டு கத்தியால் குத்துறதுக்கு போயிருப்பான். அவனோட நாக்கு கறி வேணுங்கிற மாதிரி அவன் போயிருப்பான். அவன் அடிச்சுட்டு அப்படியே கிச்சன் பக்கம் போயிருப்பான். அவன்கிட்ட வந்து பயந்து கிச்சன் பக்கம் போயிட்டு அவன் கை வாங்குவான். அவன் கையை தூக்கி அங்கே அடுப்பு மேலே வச்சுருவான். ஹீட்டாக அவன் கை வந்து போயிடும். அதே டைமில் கிச்சனில் ஒரு சுடுதண்ணி கொதிச்சிட்ருக்கும், அதை தூக்கி அந்த குட்டி சைக்கோ மூஞ்சில் போட்டு அங்கே ஒரு கோடரி ஒன்று இருக்கும், அதை எடுத்து அவனோட கழுத்தை பிடிச்சி இருக்கணும்னு அவனும் அலறிட்டு இருப்பான். இங்கே ஒரு பக்கம் பார்த்தா இந்த சைக்கோ அப்பா கத்தி எடுத்து அந்த ரவுடியோட சைடு கண்ணு பக்கத்தில் வந்து சொருகிடுவார். அவன் சாப்டர் ஓவர். அப்படியே மயக்கம் போட்டோமே அந்த சைக்கோ அப்பா கீழே படுத்திருப்பார். இங்கே ஹீரோயினை இந்த கோடரை வச்சு இந்த குட்டி சைக்கோ கழுத்தை நெரிச்சியே காலி பண்ணிவிடும். வெளியே வந்து இந்த ஹாலில் வந்து பார்த்தா இந்த கசின் பிரதரும் அவுட்டு, அவங்க அப்பா அப்படியே மயக்கத்தில் இருக்க மாதிரி படுத்திருப்பான். அப்படியே பார்த்தா அவள் ஹீரோனோட அக்கா இதில் வருவாள். வந்தோன்னே நீ கதவை திறந்துருக்காமல் இருந்துருக்கலாம் அப்படின்னு. இப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறது, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. இங்கே சடனாக அந்த வில்லி வந்து ஹீரோனோட அக்காவை பின்னாடி வந்து கத்தியால் குத்திடுவான். இன்னொன்று கத்திட்டே வந்துட்டு வில்லியை பிடிச்சி அந்த பியானோட அந்த கீபேடு அதில் போட்டு தலையில் போட்டு அடின்னு அடித்து வில்லியை மட்டையாக்கிடுவான். அதுக்கப்புறமா அவர் சுற்றி இழுத்துட்டு வருவான். சுற்றியை எடுத்துகிட்டு ஹீரோனை தலையிலே போட்டு சாவடிக்கிறதுக்கு சுற்றியை தூக்க. அதுக்கப்புறம் அவள் தவண்டு ஓட பார்ப்பான். ஓடு எவ்வளோ தூரம் ஓடுறேன் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விரட்டு ஹீரோயின் கையில் அந்த கோட்டரையை தூக்கிட்டு வருவான், அதை சுற்றியை தூக்கிட்டு ஓடி வருவான். இங்கே இதே டைமில் ஆல்ரெடி அந்த நம்ம ரவுடி வந்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உள்ளே வந்திருப்பான். இங்கே ஒரு போலீஸு கன் ஷாட்டில் ஹீரோயினை சுற்றியை வச்சுட்டு வில்லியை போடுற டைம் பார்த்தா ஹீரோனோட நெத்தி போட்டிலே அந்த போலீஸ்காரனை ஷூட் பண்ணிடுவான்.
இப்போ யாரும் அதை ஷூட் பண்ணது வில்லி அங்கே திரும்பி பார்த்தா போலீஸ்காரன் வந்துட்டு நான் தான் உன்னை காப்பாற்றினது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றிருப்பான். அவன் அப்படி தூரமாக போனோன்னா இவன் ஸ்மோக் பண்ணிட்டு அவனை வெளியே வந்துட்டு அவனோட நெத்தியில் ஒரு அறுப்பு போட்டுருவான். இதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி அங்கே இவ்வளோ கலவரம் நடந்த வீட்டையே கொளுத்தி விட்டு அங்கே வந்துட்டு இவளோட வண்டி அந்த கேரவன் வண்டியை எடுத்துகிட்டு அங்கேருந்து சிம்பிளாக போயிடுவோம். இதோட படம் முடிகிற மாதிரி காட்டுவாங்க. இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் படத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த படத்தோட பேர் த ரைட். படத்தோட ஓப்பனிங்கில் வானத்தில் வந்துட்டு ஏதோ ஒரு நட்சத்திரமாக பறந்து வந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இது ரோடு ஃபுல்லெல்லாம் போயிட்டு அப்படி இப்படின்னு போயிட்டு கடைசியில் ஒரு இடத்துல 4 ரோடு ஒன்றா சேர்கிற இடத்துல எல்லா சர்க்கியூட்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு காராக உருவாகி நிற்குது. அந்த காரில் வந்துட்டு பக்கத்தில் ஒருத்தன் ஹெல்மெட் போட்டு பக்கத்தில் ஒருத்தன் வந்து நிற்கிற மாதிரி படத்தை ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ இங்கே ஒரு காரில் வந்து ஒரு கப்புள்ஸ் போயிட்டுருக்காங்க, அதாவது லவ்வர்ஸுங்க. போயிட்டுருக்கும்போது ஓவர்டேக் பண்ண ஒரு 2-3 கார் வந்துட்டு இருக்குது. அதுலேருந்து ஒருத்தன் இறங்கி வந்துட்டு ஹீரோட்டை மிரட்டிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த லவ்வர் பொண்ணை தரன்னு இழுத்துட்டு வெளியே கொண்டு போயிடுறாங்க இந்த ரவுடி கும்பல். இதுக்கப்புறமா ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு ஹீரோ போய் கேட்டோன்னா, இப்போ என் கூட ஒரு ரேஸ் வா, ரேஸில் வின்னானின்னா உன் காரை எடுத்துகிட்டு போகலாம், இல்லைன்னா அந்த பொண்ணை என்கிட்ட விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் வில்லன். இதுக்கப்புறம் இவங்க 2 பேர் ரேஸில் போகும்போது என்ன பண்ணோன்னா வில்லன் வேணும்னே அவன் காரை வச்சுட்டு ஹீரோவோட காரை சைடில் இடித்து அந்த காரை அங்கே உள்ள போஸ்ட்டில் இடித்து அதுக்கப்புறமா அங்கேருந்து டேர்ன் ஆகி திரும்பி வர்ற மாதிரி இருக்கும். இப்போது இதில் வந்து தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்துட்டு மிரட்டிட்டு போயிடுவான் வில்லன். ஒரு பைக்கு காட்டுறாங்க, பைக் ஓட்டு வர்றது தான் படத்தோட ஹீரோ. இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காரில் ஒருத்தனை ஓவர்டேக் பண்ணி சீட் பண்ணி வின் பண்ணாலாம் வில்லன். அவனோட சாப்டர் அதோட ஓவர். இப்போது ஹீரோயின்ட்ட அட்ரஸ் கேட்டு அவளும் பைக்கில் வர்றேங்கிற மாதிரி ரேஞ்சு வந்திருக்கும். அந்த டைம் பார்த்தா வில்லன் வந்துடுவான். ஏன்னா வில்லன் அவளை கண்ட்ரோலுக்கு எடுத்து வச்சுருப்பான். அதனால அவள் யார் கூடயும் பேச மாட்டாள், பழக மாட்டான். இந்த மாதிரி டைமில் வந்துட்டு எல்லாருமே ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு ஏரியா இருக்கும், அங்கே போயிட்டு எல்லாருமே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதாவது என்ன சன் பாத்தும்பாங்களே, வெயிலில் வந்துட்டு படுத்துருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஹீரோவும் போய் படுத்துருக்கான். இவன் கூலிங் கிளாஸ் போட்டு அங்கே ஹீரோயினை வேடிக்கை பார்த்துட்ருப்பான். அவள் ப்ரா பேண்டியோடு அங்கே ஒரு ஓரமாக படுத்துருப்பான். பக்கத்தில் வில்லன் யாராவது தன்னோட லவரை பார்க்குறாங்களா அப்படின்னு வேவ் பார்த்துட்டே இருப்பான். இதே டைமில் வில்லனோட தம்பின்னு ஒருத்தன் வருவான். வந்து நான் இங்கே தான் வந்து பர்கர் ஷாப் ஒன்று வச்சுருக்கேன், உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த பக்கம் வாங்கலேன் அப்படின்னு சொன்னேன். ஓ, நீங்கள் பார்க்குற பொண்ணு அது என் அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லலாம். ஓ, அது உன் அண்ணனா? வில்லன் தான் அவனோட அண்ணன்னு சொல்லியிருப்பான். அவனுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஒரு வழி பண்ணிடுவான், நீங்கள் ஏதோ கூலிங் கிளாஸ் போட்டதால தப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவான். சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்கே இருந்துட்டு இவனை பார்த்துட்டு இருப்பான். அவனோட தம்பி ஒரு பர்கர் ஷாப் வச்சுக்கலாம், அதே ஷாப்பில் தான் இவளும் வந்து ஹீரோயினும் வந்து ஒர்க் பண்ணிட்டுருப்பான். இங்கே வில்லனோட தம்பியை மிரட்டிட்டு இருப்பான் வில்லன். இந்த பக்கம் வந்துட்டு எதுக்கு அவ்வளோ வேலை வாங்கிட்டு இருக்க அப்படி இப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு பேசிட்டு இருப்பான். அதே டைமில் அங்கே வந்துட்டு வில்லனோட தம்பி வந்து ஹீரோனை கூப்பிட்டுட்டு ரவுண்ட்ஸ் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லா வேலையும் கடகடன்னு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. அதே டைமில் வில்லன் வந்துடுவான். வில்லன் வந்துட்டு நீங்கள் அவளை கூப்பிட்டு போகிற, அதுக்கு தான் நான் இருக்கேன்ல அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே காரில் அதாவதுனா ரோட்டில் ஒரு கார் வந்து நிற்கும். இதை பார்த்தோன்னா எல்லோரும் டெரராக பார்ப்பாங்க. ஏன்னா அந்த கார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நின்றுட்டு ஏதோ ரேஸுக்கு ரெடியாக இருக்க மாதிரி இருந்தோன்னா இவனுங்களுக்கு ரேஸ்னாலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை வில்லனுங்களுக்கு. அதனால் அந்த ரவுடி கும்பலெல்லாம் அந்த காரை விரட்டிட்டு போகும். பர்டிகுலராக ஒரு இடத்துல போய்ட்டு அந்த கார் நிற்கும். அங்கே இருந்துட்டு ரேஸ் ஸ்டார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இன்னொரு கார் பக்கத்தில் நான் வந்து தடவை போகிறேன் அப்படின்னு ரவுடி கும்பல் வந்து ஒருத்தன் காரை எடுத்துகிட்டு ரெடியாக இருப்பான். அவனுக்கு நடுவில் ஒருத்தன் குண்டா ஒருத்தன் வந்துட்டு ரெடி ஸ்டார்ட் 1 2 3 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். இப்போ 2 காரும் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம், வளைஞ்சு போயிட்டுருக்கோம். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா அந்த பிளாக் கார், அந்த எலக்ட்ரிக் கார் மாதிரி இருக்கும்ல, அது எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். இவன் வில்லன் ரவுடி கும்பலை சேர்ந்த ஒருத்தனோட கார் மட்டும் ஸ்லோவாக உருட்டிட்டு அப்படியே தூரத்தில் பார்த்தா எதுவுமே இருக்காது. அங்கே ஸ்பீடாக போயிட்டுருக்கோம் பார்த்தா குறுக்க வந்த மாதிரி அந்த பிளாக் கார் வந்து நிற்கும். அதை இடித்து மோதி வெடிச்சு செதறி இந்த வில்லனோட கார் பறந்து போயிட்டு அங்கே மலை உச்சியில் வந்துட்டு கவுந்து போய் அப்படியே பாறையிலலாம் மோதி வெடித்து செதறும். இதில் ரவுடி கும்பலில் சேர்ந்த ஒரு ஆள் அவுட்டு. இதுக்கப்புறமா அந்த காரை பார்த்தா வெடிச்சு செதறின காரை ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் இந்த ஹீரோ கார் பிளாக் கார், அந்த எலக்ட்ரிக் காரை மறுபடியும் ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறமா மறுபடியும் புது கார் மாதிரி அசம்பிள் ஆகிற மாதிரி ஒரு எலக்ட்ரிக் இது வியூ காட்டிட்டு அப்புறம் அங்கேருந்து காணாமல் போயிடும். இப்போ போலீஸ் விரட்டிகிட்டே வந்துட்டு இப்போ வில்லனை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. உன் ஆள் ஒருத்தன் செத்துட்டான், அதுக்கு நீ தான் காரணம் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. இதே டைமில் போலீஸுங்க வந்துட்டு அந்த வெடிச்சு சதன இடத்துல வந்து டெட் பாடி எடுத்து பார்த்தா அதில் கண் இருக்காது. இதெல்லாம் பற்றி வில்லன்ட்ட என்கரேஜ் பண்ணிட்டு அந்த போலீஸ் அங்கேருந்து போயிடும். இப்போ மறுபடியும் அந்த வில்லன் என்ன பண்ணுவான்னா ஹீரோயினை கூப்பிட்டு மிரட்டிட்டு வைப்பான். நான் இதுக்கெல்லாம் எதுவும் காரணம் இல்லை அப்படின்னு சொன்னேன். உன் கூட சேர்ந்த எல்லோரும் தான் சாவ போகிறாங்க, நீ யாரையும் ஏதோ இதுக்கு முன்னாடி ஒருத்தனை கொன்னல, அது ஊர் ஃபுல்லாக
சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது வதந்தி, அது உண்மை இல்லை அப்படி இப்படின்னு கம்பி கட்டிகிட்டு இருப்பான். அவன் தான் ஒருத்தனை போட்டு தெளிப்பான். அதான் ஃபஸ்ட்டு சீனில் ஒருத்தனை கார் ரேஸில் வின் பண்ணாலும் அவனை. இப்போ மறுபடியும் அந்த எலக்ட்ரிக் காரு இந்த வில்லனோட கேரேஜுக்கே வந்து கிடைக்கிற பொருளெல்லாம் ஷூட் பண்ணிது. இந்த சீன்லேயே வில்லனை போட்டு தள்ளிட்டு போய்க்கலாம். ஆனால் வில்லனோட காரு எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு போயிடுது. இப்போ வில்லன் என்ன பண்ணுறான்னா மறுபடியும் முறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து பார்க்குறான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருக்கும்போது ரோட்டில் வெயிட் பண்ணுறேன். மறுபடியும் கார் ரேஸ்க்கு நான் ரெடி, நீ ரெடியா அப்படின்னு ஒரு பேப்பரில் ஒரு ஸ்லிப் இருக்குது. எங்கடா இருக்குன்னு பார்த்தா அந்த காரு மறுபடியும் அங்கே தூரத்தில் வந்திருக்கும். இப்போ இவன் வில்லன் அந்த ரெஸ்டாரண்ட், அந்த பர்கர் ஷாப்பில் வந்துட்டு ஸ்பீடாக காரை எடுத்துகிட்டு போவான். அங்கே இருந்துட்டு அந்த போலீஸ்காரனும் அதே பர்கர் ஷாப்பில் வெயிட் பண்ணிட்டுருப்பான். இவங்க எப்படி இருந்தாலும் இங்கே ரேஸ் வைப்பானுங்க அப்படின்னு இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வில்லனை ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டாக வந்து சேர்ந்துட்டு இருப்பார். இப்போ வழக்கம் போல் அந்த பிளாக் கார், எலக்ட்ரிக் கார் வந்து நிற்கும். நின்னோன்னே இந்த தடவை நான் போகிறேன்னு சொல்லிட்டு ரவுடி கும்பலில் இன்னொருத்தன் நான் இந்த தடவை வின் பண்ணியே தீரேன்னு சொல்லிட்டு போவான். இவனுக்கும் அதே மாதிரி ஓவர்டேக்கெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் போயிட்டு காணாமல் போயிடும் இந்த பிளாக் கார். அதுக்கப்புறம் எங்கடா போச்சுன்னு இவன் ஸ்பீடாக போயிட்டே இருக்கும்போது வழக்கம் போல் திடீர்னு குறுக்க வந்த மாதிரி அந்த பிளாக் கார் வந்து நிற்கும். இடித்து தும்சம் பண்ணல எல்லாமே வெடித்து செதறிடும். டைமு அந்த காரை வெடித்து செதறிட்டு மறுபடியும் அசம்பிள் ஆகிட்டு நார்மல் புது கார் மாதிரி அந்த பிளாக் கார் அங்கேருந்து போயிடுது. வில்லன் குரூப்பு கார் எரிஞ்சு சாம்பிள் ஆகிட்டு இருக்கிறத போலீஸ் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இப்போ அந்த பிளாக் காரை ஃபாலோ பண்ணிட்டு ஸ்பீடாக போயிட்டே இருக்காங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேலே மின்னல் வேகத்தில் பறந்து போயிட்டே இருந்துட்டு வானத்தில் மேகத்தில் வந்துட்டு ஏதோ லைட் அடிக்கிற மாதிரி, இடி மின்னல் அடிக்கிற மாதிரி அப்படி காட்டிட்டு அந்த கார் அப்படியே மறைஞ்சு போயிடும். இதெல்லாம் தூரத்தில் வந்துட்டு அந்த ஊர் போலீஸ்காரர் அப்படியே பைனாக்குலரில் பார்த்துட்டு அசந்து போவார். இது என்னடா மேஜிக் காராக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அங்கே இருந்துட்டு கிளம்பி போயிடுறேன். இப்போ என்ன பண்ணேன்னா ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோ கூட சேர்ந்து டூ வீலரில் அதாவது பைக்கில் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருப்பாங்க. இதை ஃபாலோ பண்ணிட்டு வில்லனோட ஆளுங்க 2 பேர் விரட்டிகிட்டே வருவாங்க. அவங்க காரு மறுபடியும் ஒரு இடத்துல பட்டு ரொட்டேட் ஆகிட்டு கீழே விழுந்து அவங்க அங்கேருந்து தப்பி தவறி உயிர் பொழைச்சி ரோட்டில் நடந்து வருவாங்க. இப்போ வில்லன் வருவான். அவன்கிட்ட லிஃப்ட்டு கேட்டமாக உள்ளே வந்துட்டு இருந்தால் அங்கே தூரத்தில் ஒரு சிமெட்ரி இருக்கும், அதான் கல்லறை தோட்டம். அங்கே தூரத்தில் ஹெல்மெட் போட்ட ஒரு உருவம் நடந்து வந்துட்டுருக்கோம். அதை பார்த்தினா இவன் தாண்டா எலக்ட்ரிக் காரை வச்சுருக்கான், அவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை காலி பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த வில்லன் ஃபோர்ஸாக வண்டி எடுத்துகிட்டு போவான். நிறைய கலரையெல்லாம் இடிச்சிட்டு போயிட்டே இருப்பான். அங்கே பார்த்தா இவங்க வில்லன் குரூப்பில் வந்துட்டு அந்த ஒருத்தன் கன் எடுத்து சுட போவான். இங்கே ஹெல்மெட்டில் வந்துட்டு ஒரு பவர் போயிட்டு அந்த கன்னையே உடச்சி போட்டுரும். இதுக்கப்புறமா வில்லனோட காரோட லைட்டில் வந்துட்டு ஒரு கலருக்கு மேலே மட்டும் ஃபோக்கஸ் ஆகும். அது பார்த்தா வில்லனோட பேர் போட்டு ரிப்பு அப்படின்னு போட்டிருக்கோம். ஐயோ இங்கே இருந்தால் நம்மளை சாவடிச்சிடும், அங்கேருந்து ஓடி போயிடும் வில்லன். இப்போ மறுபடியும் ஒரு பொண்ணு கூட ஜஸ்ட் பண்ணிட்டுருக்க டைமில் பார்த்து போலீஸ்காரை வந்து உனக்கு வாரண்ட் இருக்குது, நடக்கிற எல்லா கொலைக்கும் நீ தான் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நான் வந்துட்டு சந்தேகப்படுறேன்னு சொல்லிட்டு சந்தேக கேஸில் தூக்கி உள்ளே வைப்பாங்க. மறுபடியும் அவன் வெளியே வந்துடுவான். நேரத்துக்கு முன்னாடி வில்லன் கூட சேர்ந்து கன்னை வச்சுலாம் அந்த ஹெல்மெட் மனுஷனை ஷூட் பண்ணாங்கள்ல, அவங்க 2 பேர் கேரேஜில் உட்காந்து ஒரு காரை ரெடி பண்ணிட்டுருப்பாங்க. இன்னும் எப்படியாவது அந்த ஹெல்மெட் காரனை போட்டு தள்ளணும்டா அப்படின்னு வண்டி எடுத்துகிட்டு ரெடியாக இருப்பாங்க. இந்த ரேஸுக்கெல்லாம் 1 2 3 சொல்லுவான்ல, அவனும் அங்கே இருப்பான். அவன் மட்டும் காரை எடுத்துகிட்டு வெளியே வந்துடுவான். வெளியே வந்த ஸ்பீடில் பார்த்தா இப்போ அந்த பிளாக் கார் எங்கேருந்தோ ஃபோர்ஸாக வந்துட்டு அந்த கேரேஜ் உள்ளே போயிட்டு வெடித்து சதுரும். டோட்டலாக வெடித்து பற்றி எரிஞ்சிட்ருக்கும். அந்த நெருப்பில் வந்துட்டு அந்த பிளாக் கார் எதுவுமே ஆகாமல் புது வண்டி அப்படியே வெளியே வரும். இதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்ருப்பான். அந்த ரேஸுக்கு 1 2 3 சொல்கிறான். அதே டைமில் போலீஸ்காரன் வந்து செக் பண்ணிட்டு போவான். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தா வில்லன் ஹீரோயினை தேடி அந்த பர்கர் ஷாப் போய் அவன் தம்பியை அடித்து போட்டு மறுபடியும் ஹீரோயினை கூப்பிட்டு அவன் பாட்டுக்கு வந்துடுவான். வந்து நட் ரோட்டில் வந்துட்டு இனிமேல் அவன் கூட சேராத அப்படி இப்படின்னு, ஹீரோ கூடலாம் சேரக்கூடாது அப்படி இப்படின்னு இவளுக்கு வார்னிங் கொடுத்துட்டு இருப்பான். அதே டைமில் அந்த பிளாக் கார் வந்துட்டு ரேஸுக்கு ரெடியா அப்படிங்கிற மாதிரி ரெடியாக நின்னோன்னா இந்த தடவை இவனை ஒழிச்சு கட்டியே தீரணும்னு ரேஸ் மாதிரி போவாங்க. போகும்போது வழியில் ஒரு கண்டெய்னர் லாரியில் நிறைய காரங்களை அசம்பிள் பண்ணி போயிட்டுருக்கோம். இவன் போன வேகத்தில் அங்கே கண்டெய்னர் லாரி சரிஞ்சு எல்லா காரும் வழியிலே ரோட்டில் விடும். இதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி இவங்க பாட்டுக்கு ரேஸில் போயிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் போலீஸ்காரும் வந்துகிட்டே இருக்கும். இப்போ போலீஸ்காரும் அந்த விழுந்த கார்லலாம் மோதி வெடித்து செதற மாதிரி காட்டுவாங்க. அப்படி இருந்தாலும் இந்த பிளாக் காரும் வில்லன் காரும் பயங்கர ஃபோர்ஸாக போயிட்டே இருக்கும். இந்த பிளாக் காரு ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு அப்புறமா தாண்டி போச்சுன்னா காணாமல் போயிடும்ல, அந்த மாதிரி காணாமல் போயிடுது. அப்புறமா ரோட்டில் எதிரில் ஸ்பீடாக இவனும் காணாமல் போயிடுச்சுன்னு ஸ்பீடாக போயிட்டே இருப்பான். பார்த்தா இப்போ வழக்கமாக குறுக்க வர்ற காரு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அவனுக்கு ஃபேஸாக வர்ற மாதிரி வில்லனுக்கு காருக்கு எதிரில் வந்து நிற்கும். வந்து 2 காரும் மோதி வெடித்து செதறும். இதில் வழக்கம் போல் அந்த வில்லனோட கார் எரிஞ்சு சாம்பலாகும். அதில் வந்துட்டு வில்லன் டெட் பாடி கீழே விழுற மாதிரி காட்டுவாங்க. இப்போது மறுபடியும் அந்த எலக்ட்ரிக் கார் அசம்பிள் ஆகிட்டு புது கார் மாதிரி ரெடி ஆகும். ஹீரோயினை பார்க்குறதுக்கு வழக்கமாக ஹீரோ 2 வீலரில் தான் வருவான். ஆனால் இந்த தடவை பார்த்தா அந்த பிளாக் வண்டியில் வருவான்.
பிளாக் வண்டியில் இவ்வளோ நேரம் யாரா இதெல்லாம் பண்ணுறதுன்னு காட்டாமல் வந்திருப்பாங்களா. இப்போ அந்த பிளாக் காரில் வந்துட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டு ஹெல்மெட்டோடு வந்திருப்பான். அப்புறம் ஹெல்மெட்டை கழட்டிட்டு ஹீரோயின்ட்டு பேசிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அந்த காரை தூக்கிட்டு போயிட்டு வில்லனோட தம்பிகிட்ட கொடுத்துருவான். நீயே இனிமேல் வச்சுக்கோ, அந்த காருக்கு இனிமேல் எனக்கு யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவான். அவன் எனக்கா அப்படின்மா. அவன் உனக்கு தான் அந்த காரை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை கொடுத்துட்டு அங்கேருந்து போவான். இதுக்கப்புறம் 2 வீலரில் ஹீரோயின் வந்துட்டு அங்கே வந்துட்டு ஏதோ டூர் போகிற மாதிரி என்ஜாய் பண்ணி ஜாலியாக போவாங்க. இதோட படத்தை முடிக்கிறாங்க. இந்த 2 படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை